வடை, இட்லி பொடி, சாம்பார், மசாலா தோசை. வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, உளுந்த வடை இருக்குது. இது இட்லி பொடி. எனக்கு தோசைக்கு இட்லி பொடினா சூப்பராக ரொம்ப பிடிக்கும். இதில் சாம்பார். இது ஃபுல்லாக சாம்பார் தான். மெயின் டிஷ் என்னென்னா மசாலா தோசை. மசாலா தோசை தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். சாப்பிட ஆரம்பிக்கலாமா? வாங்க சாப்பிடலாம். இது ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் வீடியோ ஃப்ரண்ட் கேமராவில் தான் சாப்பிட்றேன். சாப்பிட ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ வலது கையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ஏன்னா நான் எடிட்டில் அப்படியே ஆப்போசிட்டில் ஃபிளிப் பண்ணிட்டேன் வீடியோவை, அதனால தான். இந்த ஒரு தோசை நம்ம வாய்க்குள்ளே போதான்னு பார்க்கலாம். ட்ரை பண்ணுவோம். மசாலா தோசை ஹெவியாக இருக்கும். பெருசாக தான் இருக்குது போல. மசாலா தோசை சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதான் ஒரு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. Reflect. ஸ்லோவாக தான் போகும். வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. மசாலா தோசை இல்லை, சீக்கிரம் ஃபுல் ஆயிடுச்சு. எம்டி தோசைன்னா நேரம் இன்னும் கூட இருக்கு. சாம்பார் வேற, தோசை இருக்கு.
எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகே, கிட்டத்தட்ட எத்தனை 10 தோசையா? 9 10? எனக்கு என்னமோ 9 மணி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே, கிட்டத்தட்ட 9 10 தெரில, நம்ம எடிட்டிங் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்களே எண்ணி கமெண்ட் பண்ணட்டும். ஓகேவா? இன்றைக்கி மசாலா தோசை செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாம்பார் அட்டகாசமாக இருந்துச்சு. இட்லி பொடி தோல் செம்மையாக சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங்கன்னு கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.